Break! General salute! Salute! Break! Danger car! Dynamic mode! What is it? Ready mark? Take! Chal! ஒற்றுமைதான் நமது பெரும் படையடா, நல்லொழுக்கம்தான் நமது சக்தியடா. விடாமுயற்சி இருந்தால் விண்ணை தொடுவோம் வாடா, விடாமுயற்சி இருந்தால் வீழ்த்தப்பட மாட்டோம். கீழத்தை வெல்ல உன் மீது நம்பிக்கையை வளர்க்கும் இடம், ஐயத்தை வெல்ல உண்மையை கற்றுக் கொடுக்கும் இடம், எல்லா பலமும் கிடைக்க உழைப்பை உணர வைத்த இடம், கனவுகளை பட சாதிக்கும் எண்ணத்தை விதைத்து இடம். விடாமுயற்சி இருந்தால் விண்ணை தொடுவோம் வாடா, விடாமுயற்சி இருந்தால் வீழ்த்தப்பட மாட்டோம். திறமைகளை வளர்க்க நமக்கு வாய்ப்பினை கொடுத்த இடம், வெற்று காகிதமாயிருந்த நம்மை பட்டமாய் பறக்க வைத்த இடம், தாயும் பெண் என்பதால் பெண்மையை மதிக்க வைத்த இடம், சமூக நீதியை நம்மில் விதைத்து கடவுள் பக்தியை வளர்த்த இடம். விடாமுயற்சி இருந்தால் விண்ணை கொடுவோம் வாடா, விடாமுயற்சி இருந்தால் வீழ்த்தப்பட மாட்டோம். வெல்வோம் வெல்வோம் வாடா, உயர்ந்து நிமிர்ந்து நிற்போம் வாடா. ஒற்றுமைதான் நமது பெரும் படையடா, நல்லொழுக்கம் தான் நமது சக்தியடா. விடாமுயற்சி இருந்தால் விண்ணை கொடுவோம் வாடா, விடாமுயற்சி இருந்தால் வீழ்த்தப்பட மாட்டோம். கிரீடத்தை வெல்ல உன் மீது நம்பிக்கையை வளர்க்கும் இடம், ஐயத்தை வெல்ல உண்மையை கற்றுக் கொடுக்கும் இடம், எல்லா வளமும் கிடைக்க உழைப்பை உணர வைத்த இடம், கனவுகள் மெய்ப்பட சாக்கும் எண்ணத்தை விதைத்து இடம். விடாமுயற்சி இருந்தால் விண்ணை தொடுவோம் வாடா, விடாமுயற்சி இருந்தால் வீழ்த்தப்பட மாட்டோம்.
நமது பெரும் படையடா நல்லொழுக்கம் தான் நமது சக்தியடா விடாமுயற்சி இருந்தால் விண்ணை தொடுவோம் வாடா விடாமுயற்சி இருந்தால் வீழ்த்தப்பட மாட்டோம் பீடத்தை வெல்ல உன் மீது நம்பிக்கையை வளர்க்கும் இடம் ஐயத்தை வெல்ல உண்மையை கற்றுக் கொடுக்கும் இடம் எல்லா பலமும் கிடைக்க உழைப்பை உணர வைத்த இடம் கனவுகளை பட சாதிக்கும் எண்ணத்தை விதைத்து இடம் விடாமுயற்சி இருந்தால் விண்ணை தொடுவோம் வாடா விடாமுயற்சி இருந்தால் வீழ்த்தப்பட மாட்டோம் திறமைகளை வளர்க்க நமக்கு வாய்ப்பினை கொடுத்த இடம் வெற்று காகிதமாயிருந்த நம்மை பட்டமாய் பறக்க வைத்த இடம் தாயும் பெண் என்பதால் பெண்மையை மதிக்க வைத்த இடம் சமூக நீதியை நம்மில் விதைத்து கடவுள் பக்தியை வளர்த்த இடம் விடாமுயற்சி இருந்தால் விண்ணை தொடுவோம் வாடா விடாமுயற்சி இருந்தால் வீழ்த்தப்பட மாட்டோம் வெல்வோம் வாடா உயர்ந்து நிமிர்ந்து நிற்போம் வாடா ஒற்றுமை தான் நமது பெரும் படையடா நல்லொழுக்கம் தான் நமது சக்தியடா விடாமுயற்சி இருந்தால் விண்ணை கொடுவோம் இருநாள் ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே, மற்றுமாக மாணவ கண்மணிகளே, இன்றைய நாளிலே நாம் இப்போது கடவுள் நம்மோடு பேசியதை இப்போது வாசிக்க நாம் கேட்டோம். இன்னைக்கு உலகத்துல யார் யாரோ பேசுறதெல்லாம் நம்ம கேட்கிறோம். ஆனா பல நேரங்களில் கடவுள் நம்மோடு பேசுவதை நாம் கேட்பதை தவற விட்டு விடுகிறோம். இன்றைய முதல் வாசகம் நமக்கு எல்லாம் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதனுடைய சுருக்கம் என்ன என்று சொன்னால் தந்தை மகன் உறவு. இன்னைக்கு வீடுகள்ல நம்ம பார்ப்பது என்ன? வழக்கமா தந்தை மகனுக்கு அதிகமான உறவு இருக்காது. ஆனா கடவுள் இங்கே தாவீது என்ற தந்தையையும் சாலமோன் என்ற மகனையும் இங்கே ஒரு சிறந்த உதாரணமாக நமக்கு கொடுத்து அங்கே உண்மையாகவே தந்தை மகன் உறவு இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அங்கே வெற்றி கிடைக்கும் என்பதைத்தான் மிக தெளிவாக நமக்கு இறைவன் எடுத்துச் சொல்லுகிறார். தாவீது இறுதி நாள் நெருங்குகிற போது அவர் தமது மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது. அவருக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு. அவருடைய இறுதி நாட்களிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய மகனை பார்த்து தாவீது இப்படி சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே மாணவ கண்மணிகளாகி உங்களுக்கு இறைவன் சொல்வதை போல
சொல்லுகிறார்? மகன் சாலமோனே. அப்ப இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த வார்த்தைகளை பார்த்து மகனே அப்படி சொல்லி கடவுள்களை பார்த்து சொல்லுகிறார். முதல்ல என்ன சொல்றார்? நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவராக இரு. பாருங்க, அருமையான வார்த்தை. வாழ்க்கையிலே நெஞ்சிலே தைரியத்தோடு வீரத்தோடு நீ உலகத்திலே வாழ கற்றுக்கொள். இரண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய கடவுள் கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகளை கடைபிடித்து நட. பாருங்க, இரண்டாவது, முதல்ல தைரியத்தோடு வீரத்தோடு நீ உலகத்தில் வாழ வேண்டும். இரண்டாவது, கடவுள் கொடுத்திருக்கிற கட்டளையை கடைபிடித்து நட. மூன்றாவது அவர் என்ன சொல்கிறார்? அவர் காட்டுகிற வழியில் நீ நடக்க வேண்டும். யார் காட்டுகிற வழி? கடவுள் காட்டுகிற வழி. கடவுள் இன்னைக்கு யார் வழியாக அந்த வழியை காட்டுகிறார்? உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், இவர்கள் வழியாகத்தான் உங்களுக்கு நல்ல வழியை கடவுள் காட்டிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த கடவுள் காட்டுகிற வழியிலே நீ நடக்க கற்றுக்கொள். அடுத்ததாக சட்ட நூலில், அதாவது இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அந்த சட்ட திட்டங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு நியமங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் நீதி சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் இவற்றிற்கு கட்டுப்பட்டு நாம் வாழ வேண்டும். இப்ப கடைசியா சொல்றதுதான் முக்கியம். 4 காரியத்தையும் அவர் இப்படியாக சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார்? நீ இதையெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்தால், செய்தால் என்ன நடக்கும்? அதாவது கடவுளுடைய ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும். அப்ப அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உன்னோடு இருந்தா என்ன ஆகும்? நீ உனது வாழ்க்கையிலே வெற்றியை காண்பாய். அன்பு சகோதர சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, இதைத்தான் கடவுள் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு செய்தியாக முன்வைக்கிறார். அதாவது இந்த உலகத்துல தைரியத்தோடு இரு, வீரத்தோடு இரு. ஆனா அந்த தைரியம் வீரமும் தீமைகளை செய்வதற்காக அல்ல. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்ந்து கடவுள் எதை நம்ம வாழ்க்கையை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்து வாழ்ந்தால் இந்த உலகத்துல யாராலும் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஒரு உண்மையை தான் இன்று கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்ல விரும்புகின்றார். எனவே அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, வாழ்க்கையில நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, நான் ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற வேண்டும். என் வாழ்க்கையில சக்சஸ் என்பது இருக்க வேண்டும். நான் ஒரு சாதனையாளராக இருக்க வேண்டும். நான் என் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நல்லதொரு நிலையில் இருப்பதை காட்ட வேண்டும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் விரும்புவது, எதிர்பார்ப்பது. அந்த வெற்றியும் அல்லது சக்சஸும் நமது வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டும் என்றால் நமக்கு சொன்னது போல, அந்த தாவீது தன் மகன் சாலமோனுக்கு சொன்னது போல, கடவுள் இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல விரும்புவது என்னென்றால், நீங்கள் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும். அதுதான் பாருங்க, இன்னைக்கு ஒழுக்கம் நம்ம சொல்லும்போது இங்க சலசலப்பு. இதுதான் ஒழுக்கமா? இப்ப இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாம் என்ன? ஒழுக்கம் பேசணும். நீங்க பேசுறதும் சலசலப்பா இருக்கிறதும் ஒழுக்கமா சொல்லுங்க. அப்ப நமக்கு ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப எப்படி வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைக்கும்? நம்ம வாழ்க்கையில நாம் பாஸ் பண்ணிட்ட மார்க் வாங்கிட்ட மட்டும் பெருமையா பேசிக்கிறத அது பெருமை அல்ல. வாழ்க்கையில நான் ஒழுக்கத்தோடு இருக்கிறேன். வாழ்க்கையில என் பெற்றோருக்கு நல்ல மதிப்பை பெற்றுக் கொடுக்கிறேன். நான் படித்துக் கொண்டிருக்கிற அந்த பள்ளிக்கு நான் நல்ல பெயரை வாங்கி கொடுக்கிறேன். அதுதான்
ஒழுக்கம். எனவே அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல போதனைகளை கொடுக்கிறார்கள் ஆசிரியர் பெருமக்கள். நல்லதை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டு வெளியிலே போகும் பொழுது, சமுதாயத்தில் இருக்கும் போது, நம் குடும்பத்தில் இருக்கும் போது நாம் என்ன பண்றோம்? அவர்களுக்கும் நாம் படிக்கிற அந்த பள்ளிக்கும் நல்ல பெயரை பெற்றுக் கொடுப்பவர்களாக இருக்கின்றோம். இந்த ஒரு உண்மையை தான் கடவுள் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் இந்த இறை வார்த்தையின் வழியாக சொல்லுகிறார். ஆண்டவரே நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. திருப்பாடல் 23:1. இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ அவர்களையும் கர்தினால்களையும் ஆயர்கள் எம் ஆயர் மேதகு முனைவர் அருட்செல்வன் ராயப்பன் அவர்களையும் எம் தாளாளர் தந்தை மரிய ஜோசப் அவர்களையும் எம் தலைமையாசிரியர் அருட்தந்தை அலெக்ஸ் பிரபு அவர்களையும் ஏனைய அருட்தந்தைகளையும் நிறைவான அருளாலும் உமது ஆவியின் கனிகளாலும் நிரப்பி உமது பணியை செய்வதற்கு உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து காத்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. குறிப்பேடு 29. இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் ஏழை எளிய மக்களின் நலனில் அக்கறை கொண்டு செயலாற்றுவோம். வரும் தேர்தலில் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம். நாடுகளுக்கிடையே ஒற்றுமையை நிலப்புவோம். வரும் அல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளே, உமது பேரெழுத்துக்கேற்ப எனக்கு இறங்கும். திருப்பாடல் 51. இறைவா, ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பதற்கேற்ப தனது பணியை நிறைவாக செய்து ஓய்வு பெறும் ஆசிரியர்கள் திரு அந்துவான் கிறிஸ்டி, திரு தியாக சகாயம், திரு ஜோசப் பெனடிக் அவர்களையும் உமது சிறகுகளுக்குள் வைத்து நிறைவாக ஆசீர்வதித்து இவர்களின் குடும்பத்தாரையும் உமது அன்பாலும் அருளாலும் நிரப்பி காத்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முகவழியை காட்டியருளும். திருப்பாடல் 80. இறைவா, 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அரசு பொதுத் தேர்வினை எழுத தயார் செய்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் ஞாபக சக்தியையும் உடல் நலனையும் தந்து நல்ல முறையில் தேர்வினை எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று 100% தேர்ச்சி அடைந்து வாழ்வில் உயர வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேர் பெற்றவர். இறைவா, எம் பள்ளியில் பணிபுரியும் இருபால் ஆசிரியர்களையும் அலுவலக நண்பர்களையும் இதர பணியாளர்களையும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் உமது அருள் வரங்களால் நிரப்பி காத்தருளும். எம் பள்ளியில் சேர்க்கை நல்ல முறையில் நடைபெறவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Amen.
ஒற்றுமைதான் நமது பெரும் படையடா நல்லொழுக்கம்தான் நமது சக்தியடா விடாமுயற்சி இருந்தால் விடை கொடுவோம் வாடா கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. தயவுசெய்து கண்களை கொண்டு கடவுளுடைய நல்ல நம்பிக்கையோடு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, கடவுளே, நான் படிக்கிறேன். சில சமயத்தில் நான் படிக்கிறதே ஞாபகத்தில் இல்லாம போகுது. சில சமயத்தில் நான் படிச்சு கஷ்டப்பட்டு ஒழுங்கு படிக்கிறேன், திரும்ப படிக்கிறேன், ஆனா எனக்கு மறந்து போகுது. அதனால உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய துணை, உங்களுடைய கைவன்மை என் வாழ்க்கையில தேவை அப்படின்னு சொல்லி இப்பொழுது ஒரு நிமிடம் நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். போழிந்தீரும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. போழிந்தீரும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இப்போ தேவை தேவா, இன்றே தாரும் தேவா. போழிந்தேனும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. போழிந்தேனும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அன்பான இறைவா, இதோ இங்கே நின்று கொண்டிருக்கிற கைகளில் விழுதுகளை ஏற்றி உமது ஆசீர்வாதத்திற்காக, உமது அருள் துணைக்காக, உமது வழி நடத்துதலுக்காக, உமது ஆவியின் ஆற்றலுக்காக நம்பிக்கையோடு துணையோ வேண்டி நிற்கிற இந்த மாணவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, உமது தூய ஆவியானவருடைய வல்லமையினால் இவர்களை நிரப்பும். இவர்கள் படிக்கிற ஒவ்வொரு பாடத்தையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துறையும் நீர் இவர்களோடு உடனிருந்து ஞாபக சக்தியோடு, நல்ல ஆற்றல் திறமையோடு புரிந்து கொண்டு இவர்கள் படிக்க இவர்களுக்கு வல்லமையை தருவீராக. ஆண்டவரே, இதோ இவர்கள் பல்வேறு குடும்ப சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறார்கள். பல நேரங்களில் படிக்க வசதி இல்லாமல், படிக்க முடியாமல் இருக்கிற இவர்களுக்கு நீதாமே பக்கத்துடமாக துணையாக இருந்து இவர்களை ஆசிரியம். இவர்கள் இந்த தேர்வு எழுதுவதற்காக தயாரிக்கிற இந்த நாட்களிலே நல்ல உடல் சுகத்தை பாருங்கள். இவர்களை பாதுகாத்து வழிநடத்தும். இவர்கள் செல்லுமிடமெல்லாம் நீரை இவர்களுக்கு துணையாக சென்று எந்த தீங்கும் ஆபத்தும் இவர்களுக்கு ஏற்படாத ஒன்றும் பாதுகாக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்வுக்காக தயாரிக்கிற இந்த நாட்களிலே உமது தூய ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்பி நல்ல ஞானத்தோடு தெளிந்த சிந்தனையோடு இவர்கள் படிப்பதை புரிந்து கொண்டதை மனதில் இருத்தி அவர்கள் நல்ல முறையில் தேர்வு எழுத இவர்களை ஆசீர்வதிப்பீராக. அன்பான இறைவா, தேர்வு நாட்களில் நீதாமே இவர்களுக்கு துணையாக இருந்து நல்ல உடல் சுகத்தை தாரும், உற்சாகத்தை தாரும், ஊக்கத்தை தாரும். தெளிந்த சிந்தனையோடு தாங்கள் படித்ததை நல்ல முறையில் தகுந்த கேள்விகளுக்கு தகுந்த பதிலை எழுதி நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற்று இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்திற்கும் குறிப்பாக தாங்கள் படித்த இந்த பள்ளிக்கும் நற்பெயரை வாங்கி கொடுக்கிற சிறந்த மாணவர்களாக இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை நிரப்பும், இவர்களுக்கு முதல் ஆவியானவரின் துணையை தந்து இவர்களோடு
குறிப்பாக இந்த அரசாங்க பொதுத் தேர்வுக்காக இந்த தயாரிக்கிற நாட்களிலும் அந்த பொதுத் தேர்வில் எழுதுகிற நாட்களிலும் ஆண்டவர் தாமே இவர்களுக்கு துணையாக இருந்து நமது அருளாலும் ஆசீர்வாதத்தால் நிரப்பி நல்ல முறையில் இவர்கள் தேர்வு எழுதி நல்லதொரு வெற்றிக்கான இறைவன் இவர்களுக்கு அருள் புரிவாராக. ஆமென். சுக்குடு சக்குடு சுக்குடு சக்குடு சுக்குடு சக்குடு சுக்குடு சக்குடு சுக்குடு சக்குடு சுக்குடு சக்குடு புனித பால் மேல்நிலை பள்ளியிலே தங்களுடைய கல்வி பணியை சிறப்புற செய்து இந்த ஆண்டோடு தங்களுடைய பணி நிறைவினை செய்து தங்களுடைய பொது வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமுதாய நிலைவாழ்வுக்கு தங்களை இணைத்துக் கொள்ள செல்ல இருக்கக்கூடிய நமது அன்பு ஆசான்களுக்கு இது பாராட்டு விழா. இந்த பாராட்டு விழாவிலே நாம் அனைவரும் இணைந்து அவர்களை கௌரவப்படுத்துகிறோம். இந்த நிகழ்வை சிறப்பாக செய்து கொடுக்க நீங்கள் முன்வர வேண்டும். இந்த நிகழ்வினுடைய தொடக்கமாக வந்திருக்கக்கூடிய நல்லோரை வரவேற்க நமது பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் திரு பி. ஐசக் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். முதற்கண் அவையை வணங்கி மகிழ்கிறேன். இந்த பள்ளியில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வெள்ளி விழா கண்ட ஆசிரியர்கள், பொன் விழா கண்ட ஆசிரியர்கள், வைர விழா கண்ட ஆசிரியர்கள் 3 விழாக்களில் கண்ட 2 இருக்கிறார்கள், 2 விழாக்களில் கண்ட 1 இருக்கிறார். அவர்களுக்கான வெற்றி விழா தான் இந்த பாராட்டு விழா. அதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களையும் வரவேற்பதில் புனித பால் மேல்நிலைப் பள்ளி மகிழ்ச்சி கொள்கிறது. பொன்விழா நாயகர் எங்கள் முன்னாள் தலைமை ஆசிரியர் செயல் வீரர் எஸ். செபஸ்டியான் அவர்களை அனைவர் சார்பாக அரைப்பணி தாளாளர் தந்தை, அரைப்பணி தலைமை ஆசிரியர் தந்தை, இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்கள், அலுவலக நண்பர்கள், வந்திருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் அனைவர் சார்பாகவும் எங்கள் செயல் வீரர் அரங்க நாயகன் புனிதப்பால் மேல்நிலைப்பள்ளி அரங்கத்திற்கு வித்திட்டு இன்று நாம் அமர்ந்திருக்கக்கூடிய அரங்க நாயகர் LFHS பள்ளியிலும் அரங்கத்தை கட்டி எழுப்பிய நல்வெள்ளம், எங்கு சென்றாலும் செயலை மட்டும் செய்வேன், மீதியை இறைவன் கொடுப்பார். அந்த வகையில் சிலுவைகிரியில் எனக்குடைய பங்கில் தமிழக குருசுமலை என அனைவராலும் போற்றப்படக்கூடிய பங்கினுடைய பங்கு தந்தையாகவும் அங்கு சென்ற பிறகு 60 மணி நேரம் ஒரு பொக்லின் வேலை செய்து அங்கே நடவு நட்டு இன்று பயிராக காட்சியளிக்கக்கூடிய விவசாய நிலமாகவும் 600 மணி நேரம் பொக்லைன் செய்து அங்கு நிரப்பப்பட்டு விவசாய நாயகனாகவும் என்றும் செயல் வீரனாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் வெள்ளி விழா நாயகர், என்றும் எங்களை விட்டு அனைத்து நிகழ்வுகளும் எங்களோடு இருக்கக்கூடிய நாயகர் அவர்களை இப்பள்ளியில் பெருமையோடு நினைத்து உங்களுக்கு வரவேற்கிறது. நீங்கள் அடிப்படை தாளாளர் தந்தை இந்த நிகழ்வுக்கு கேட்ட உடனேயே உடனடியாக வருகிறேன், எங்கு சென்றாலும் எந்த பங்கில் சென்றாலும் நற்கரை நாதனுடைய என் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்கள் என்ற நிகழ்வில் நற்கரை நாதனுடைய ஆலயங்களை கட்டி நற்கரை நாதனுடைய பக்தியை தொடர்ந்து வளர்த்து கொண்டு நம் பள்ளி வளர்ச்சியில் முத்தாய்ப்பாக அனைத்து நிகழ்வுகளும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்த நிகழ்வுடைய பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய
தாளாளர் தந்தை அவர்களை, அடிப்படை தலைமை தந்தை, வந்திருக்கக்கூடிய பொன்விழா நாயகர், சிறப்பு விருந்தினர்கள் அனைவர் சார்பாக வருக வருக என திருக்கலம் கூட்டி வரவேற்கிறோம். இந்த பள்ளி இன்று பெருமையோடு நடந்து கொண்டிருக்கிறது, புத்துணர்வோடு இருக்கிறது, புதுப்பொழிவோடு இருக்கிறது என்றால் அதற்கு வைரவிழா நாயகர். இன்றைய ஆசிரியர்களுக்கு விழா கொண்டாடக்கூடிய நம்முடைய அரைப்படை தலைமை தந்தையை அன்போடு, அரைப்படை தாளாளர் தந்தை, திருமால் ஆசிரியர் பெருமக்கள், வந்திருக்கக்கூடிய அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்வு பணி ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்கள். ஏற்கனவே கூறியபடி வெள்ளி விழா கண்ட திரு எஸ் தேவசகாயம் மற்றும் எல் ஜோசப் பெனிடிக், பொன்விழா கண்ட இந்த 2 ஆசிரியர்கள், வைர விழா கண்ட ஆசிரியர்கள், நம் பள்ளியின் மூத்த ஆசிரியர்கள். இந்த 3 விழாக்களை கண்ட இந்த ஆசிரியர்களையும், பொன்விழா மற்றும் வைர விழா கண்ட திரு எஸ் அந்துவான் துளசிராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்விற்கு நண்பர்களை அழைத்திருந்தார்கள், உறவினர்கள் வந்திருந்தார்கள். ஏற்கனவே நம் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக இருந்த திரு எஸ் ஆரோக்கியசாமி அவர்களையும், அவருடைய இல்லத்தரசி அவர்களையும், திரு தேவசகாயம் அவருடைய இல்லத்தரசி அவர்களையும், நம்முடைய ஃபேன் என்று சொல்லிட்டு இருக்கிறது, அது தேவசகாயம் சாருடைய மாணவர் என்றால் மிக பெருமை. எஸ்கே ஞான பிரகாசம் ஐயா அவர்களை இப்பள்ளி பெருமையோடு கேட்டு உங்களை வரவேற்கிறது. சிஎஸ்சி பள்ளி ஆமாம் ஆசிரியர் திரு ஜான்சன் எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை பெருமைப்படுத்த முடியவில்லை. அருள் சகோதரர் மகிமை அனைவரையும் மீண்டும் வருவரை எங்களுடைய 3 ஆசிரியர்களையும், மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும், எங்கள் பொன்விழா நாயகரையும், தலைமையார் தந்தையும், தாளாளர் தந்தையும், ஆசிரியர் பெருமக்களையும், இங்கே வெற்றிகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்களையும், 268 2ஆம் வகுப்பு மாணவர்களையும், 258 10ஆம் வகுப்பு மாணவர்களையும் 100% கொடுப்பீர்கள் என்ற இறைவார்த்தையும், கடவுள் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் வெற்றியை கொடுத்தால் இந்த பள்ளி தொடர்ந்து விழுந்து நடைபோடும் என்பதை உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுத்து மற்ற மாணவ செல்வங்களையும் வருக வருக வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. சுக்குடு சக்குடு சுக்குடு சக்குடு சுக்குடு சக்குடு சுக்குடு சக்குடு சுக்குடு சக்குடு சுக்குடு சக்குடு வசந்த காலம்தான் இதுவரை எங்களால் நீ பட்ட காயங்கள் போதும். இனி சிறகடிக்கும் பறவைதான் இதுவரை எங்களால் நீ பட்ட துன்பங்கள் போதும். பல மனங்களுடன் போராடும் போராடியே பல மனிதர்களை உருவாக்கும் விவசாயியே எதிர்காலம் உங்கள் கையில் தலைவா. எம்மை உம்மிடங்கிருந்து பிரிக்கவோ பறிக்கவோ என்று முடியாது தலைவா. எங்கள் வருங்காலம் உங்கள் கனவு தலைவா. அதனை தங்களிடம் இருந்து தடுக்கவோ சரிக்கவோ இன்றோ முடியாது தலைவா. பல தலைமுறையை உருவாக்கும் சிற்பியே, பல நல்லுலங்களை உருவாக்கும் ஆசானே. ஆசானே எங்கள் ஆசானே, பாஸ்தானே நம் வாழ்வில் பாஸ்தானே.
காலம்தான் இதுவரை எங்களால் நீ பட்ட காயங்கள் போதும். இனி சிறகடிக்கும் பறவைதான் இதுவரை எங்களால் நீ பட்ட துன்பங்கள் போதும். எங்கள் ஆளுமை உங்கள் பெருமை தலைவா, உலகை நாங்கள் இன்றும் ஆளுவதையோ வெல்வதையோ தடுக்க முடியாது தலைவா. எங்கள் ஆயுளும் உங்கள் ஆசிரோ தலைவா, வாழ்வில் நீங்கள் என்றும் ஆயுளுடனோ மகிழ்ச்சியுடனோ வாழ வேண்டும் தலைவா. பல ஆண்டுகள் இன்பமாய் வாழ்வாயே, பல வயதுகள் நிம்மதியாய் வாழ்வாயே. ஆசானே எங்கள் ஆசானே, ஆஸ்தானே நம் வாழ்வில் பாஸ்தானே. சொக்குடு சக்குடு சொக்குடு சக்குடு ரே. இனி வசந்த காலம்தான் இதுவரை எங்களால் நீ பட்ட காயங்கள் போதும். இனி சிறகடிக்கும் பறவைதான் இதுவரை எங்களால் நீ பட்ட துன்பங்கள் போதும். பல மரங்களுடன் போராடும் போராளியே, பல மனிதர்களை உருவாக்கும் விவசாயியே. ஆசானே எங்கள் ஆசானே, பாஸ்தானே நம் வாழ்வில் பாஸ்தானே. சொக்குடு 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 சொக்குடு
சுக்குடு சக்குடு சுக்குடு சக்குடு சுக்குடு சக்குடு சுக்குடு சக்குடு சுக்குடு சக்குடு சுக்குடு சக்குடு வசந்த காலம்தான் இதுவரை எங்களால் நீ பட்ட காயங்கள் போதும். இனி சிறகடிக்கும் பறவைதான் இதுவரை எங்களால் நீ பட்ட துன்பங்கள் போதும். பல மனங்களுடன் போராடும் போராடியே பல மனிதர்களை உருவாக்கும் விவசாயியே. அனைவருக்கும் நண்பகல் நேரத்து வணக்கம். பணி நிறைவு நாளும் பட்டதாரி ஆசிரியர் திரு அந்துவான் கிறிஸ்டிராஜ் அவர்களுக்கு புனித பால் பள்ளி சார்பாக வாசித்தளிக்கும் வாழ்த்து மலர். மலைக்கோட்டையூர் மலைசூழ் ஊருக்கு அனுப்பிய பரிசு நீ. மலைக்கோட்டையூர் மலைசூழ் ஊருக்கு அனுப்பிய பரிசு நீ. ராணுவ நடை காவல்துறை உடை என எதிலும் வித்தியாசம். ராணுவ நடை காவல்துறை உடை என எதிலும் வித்தியாசம். வித்தியாசத்தின் மறு ஒரு நீ. ஆசிரியர் பணியில் வெள்ளிவிழா கண்டவர். பயண விரும்பி ஊர் சுற்றி புராணம் எனும் பயண நூலுக்கு இவர் இலக்கணம். சில மணித்துளிகளில் திட்டமிடாத பயணம் புறப்படும் அதிசய பிறவி. அந்தந்த ஒளி பொழுதில் வாழும் ஜென் துறவி. சில மணித்துளிகளில் திட்டமிடாத பயணம் புறப்படும் அதிசய பிறவி. அந்தந்த ஒளி பொழுதில் வாழும் ஜென் துறவி. இவர் பேசும் ஆங்கிலம் ஆங்கிலேய ஆங்கிலமா அமெரிக்க ஆங்கிலமா என கண்டறிய முடியாத விதத்தில் தடையின்றி அழகுடன் பேசி அசத்துவார். இவர் பேசும் ஆங்கிலம் ஆங்கிலேய ஆங்கிலமா அமெரிக்க ஆங்கிலமா என கண்டறிய முடியாத விதத்தில் தடையின்றி அழகுடன் பேசி அசத்துவார். கிறிஸ்து பிறப்பு முன்னோட்ட விழாவை எங்களுடன் இணைந்து கொண்டாட சில மாதங்கள் திட்டமிட்டு தயாரிப்பார். கிறிஸ்து பிறப்பு முன்னோட்ட விழாவை எங்களுடன் இணைந்து கொண்டாட சில மாதங்கள் திட்டமிட்டு தயாரிப்பார். அவரின் தயாரிப்பு தரம் நிறம் அறிந்தவர்கள் நாங்கள். அவரின் தயாரிப்பு தரம் நிறம் அறிந்தவர்கள் நாங்கள். கிறிஸ்து பிறப்பு விழா என்றாலே கிறிஸ்டிசான் ஞாபகம் தான் வரும். உடல் பேணுவதில் தினசரி அக்கறை. உடற்பயிற்சி இழாது முடியாது அவர் நித்திரை. உடல் பேணுவதில் தினசரி அக்கறை. உடற்பயிற்சி இழாது முடியாது அவர் நித்திரை. எதை கண்டும் அஞ்சார் எமனை கண்டும் அஞ்சார். எதை கண்டும் அஞ்சார் எமனை கண்டும் துஞ்சார். நதி போல் தேங்காது ஓடிக்கொண்டே இருப்பார். நதி போல் தேங்காது ஓடிக்கொண்டே இருப்பார். வான மீன்கள் போல் கடல் மணல் போல். வான மீன்கள் போல் கடல் மணல் போல் நீர் நீடு வாழ்க வாழ்க. இவன் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள், மாணவர்கள், புனித பால் உயர்நிலைப் பள்ளி, சேலம். நன்றி, வணக்கம். ஆசானே
எங்களுக்காக தன்னுடைய திருப்பணி நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதித்து இவ்வளவு நேரம் எங்களோடு இருந்து எங்களை கௌரவிக்கும் வண்ணம் இருக்கும் நமது தாளாளர் தந்தை அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியினை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்வுகளின் நடுவில் நேரம் இல்லாத சமயத்தில் எவ்வளவு நேரம் எங்களுக்காக எங்கள் பணி ஓய்வை நன்முறையில் நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய பாசமிகு தலைமை ஆசிரியர் தந்தை அலெக்ஸ் பிரபு அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வித்துறையோடும் நீதித்துறையோடும் போராடி எனக்கு வாழ்வளித்த எனது பாசமிகு அருட்தந்தை செபஸ்டியன் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியோடு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். Father, I am always grateful to you. Dear students, whatever it may be and however it may be, it is your results which will make us happy. Whatever we do and however we do and whatever we plan, ultimately the result is the goal. I request all our students to join hands with our respected teachers and score your best and come up in your life. Good luck. Thank you.
காலம்தான் இதுவரை எங்களால் நீ பட்ட காயங்கள் போதும். இனி சிறகடிக்கும் பறவைதான் இதுவரை எங்களால் நீ பட்ட துன்பங்கள் போதும். எங்கள் ஆளுமை உங்கள் பெருமை தலைவா, உலகை நாங்கள் இன்றும் ஆளுவதையோ வெல்வதையோ தடுக்க முடியாது தலைவா. எங்கள் ஆயுளும் உங்கள் ஆசிரோ தலைவா, வாழ்வில் நீங்கள் என்றும் ஆயுளுடனோ மகிழ்ச்சியுடனோ வாழ வேண்டும் தலைவா. பல ஆண்டுகள் இன்பமாய் வாழ்வாயே, பல வயதுகள் நிம்மதியாய் வாழ்வாயே. ஆசானே எங்கள் ஆசானே, ஆஸ்தானே நம் வாழ்வில் பாஸ்தானே. சொக்குடு சக்குடு சொக்குடு சக்குடுரே. இனி வசந்த காலம்தான் இதுவரை எங்களால் நீ பட்ட காயங்கள் போதும். இனி சிறகடிக்கும் பறவைதான் இதுவரை எங்களால் நீ பட்ட துன்பங்கள் போதும். பல மரங்களுடன் போராடும் போராளியே, பல மனிதர்களை உருவாக்கும் விவசாயியே. ஆசானே எங்கள் ஆசானே, பாஸ்தானே நம் வாழ்வில் பாஸ்தானே. சொக்குடு 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 திரு ஜோசப் பெர்டிட் அவர்களுக்கு புனிதபால் குழுமம் சார்பாக வாசித்து அளிக்கும் வாழ்த்து மலர். இளந்தளிராக குளிர்ந்த நாட்களில் இவரின் கல்வி சிறுமலர் பள்ளியில் இறைவனை இதயத்தில் மையப்படுத்தி இன்றளவும் இன்முகமாய் பயணிப்பவர் நமதாசிரியர் ஜே என்னும் ஜோசப் பெர்டிட் அவர்கள். 1989 புனிதப்பால் மண்ணை மிதித்து தலைமை தந்தையர்களின் அன்பு வலயத்தில் பல பொழுதுகள் இங்கே படுத்துறங்கி பயணித்த இவரின் அனுபவம் 37 ஆண்டுகள். கிருஷ்ணகிரி ஏதோ வீட்டு அடுப்பங்கரை போல, கிருஷ்ணகிரி ஏதோ வீட்டு அடுப்பங்கரை போல நித்தமும் சில வருடம் அங்கிருந்து பயணித்தார். உடல் சோர்வின்றி தன் திறனை மாணவருக்கு தட்டெழுத்து மூலம் பயிற்றுவித்தார். கேள்வித்தாள் எவ்வகுப்பிற்கு ஆயினும் கேள்வித்தாள் எவ்வகுப்பிற்கு ஆயினும் ரோனியம் மூலம் அன்று தயாரித்து தேர்வின் முதுகெலும்பாய் விளங்கினார் இவ்வாசான். அவ்வுழைப்பு எம்மவர் நினைவில் என்றும். வகுப்பில் உள்ள ஏழை மாணவருக்கு விழா காலங்களில் புத்தாடை தந்து அழகு பார்க்கும் ஆசான் இவர். வளரட்டும் உங்கள் நேசக்கரம். தங்கிட இடமில்லா சில மாணவரை தம் வீட்டில் வசிக்கச் செய்தார் இவர். எவரும் செய்திட துணியா இச்செயலுக்காய் உம் துணைவியாரை பெருமையுடன் பார்க்கின்றோம். ஐயா, மிடுக்காக நீங்கள் நடந்தாலும் 60 உம் வயது ஞாபகம் இருக்கட்டும். உடலும் உள்ளமும்
நலமோடு வாழ மனதார நாங்கள் வாழ்த்துகின்றோம். வாழ்க நீங்கள் பல்லாண்டு. இவர் தலைமை ஆசிரியர், ஆசிரியைகள் மற்றும் அலுவலக பணியாளர்கள், மாணவர்கள், புனிதப்பால் மேல்நிலைப்பள்ளி, சேலம் 7. வந்த இறைவனுக்கு நன்றி. புனித பால் என்னும் கல்விச்சோலையில் என்னை பணி செய்ய பணி அமர்த்திய அருட்தந்தை முனைவர் தாமஸ் அடிகள் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னை ஊக்கப்படுத்தி என் வாழ்வை பன்முகப்படுத்தி எனக்கு புது வாழ்வளித்த அருட்தந்தை புனித பால் பள்ளியின் கல்வி தந்தை என போற்றப்படும் அருட்தந்தை அருளப்பன் அடிகள் அவர்களை நான் நெஞ்சார நினைத்து நன்றி கூறுகின்றேன். எனது முன்னாள் தலைமை ஆசிரியர் அருத்திரு செபஸ்தியான் அடிகள் அவர்களுக்கும் என்னை வழி நடத்திய அனைத்து முன்னாள் தலைமை ஆசிரியர்களையும் நெஞ்சார நினைத்து நன்றி கூறுகின்றேன். நான் பணி செய்யும் பொழுது எனக்கு பக்கபலமாக இருந்து புனித மிக்கேல் சபையிலிருந்து எனக்கு பல்வேறு வகையிலும் உதவி புரிந்த தற்சமயம் இங்கு பணியாற்றுகின்ற அருள் சகோதரர் மகிமைநாதன் அவர்களுக்கும் அவரது சபையை சார்ந்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. மேலும் என்னை தற்சமயம் ஊக்கப்படுத்தி வழிநடத்தும் அருள் தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களுக்கு எனது பணிவார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஒரு குடும்பமாய் என்னுடன் பயணிக்கும் சகோதர சகோதரியர், ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் என் நன்றிகள். மேலும் என் மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் நன்றிகளை உரித்தாக்கி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி.
அரங்கம் நிறைந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் கூறி வாழ்த்துப்பா வாசிக்கின்றேன். சீர்மிகு சேலம் நகரில் ஊர் போற்றும் நல்லோர் சபரிமுத்து ஜெயவேரி தேடிய செல்வமே தேவ சகாயமே. சபரிமுத்து ஜெயவேரி தேடிய செல்வமே தேவ சகாயமே. 1990 புனிதவான் பள்ளியில் கால் பதித்த உனது கல்விப்பணி 36 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. வயதின் மூப்பார் 36 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. வயதின் மூப்பார். புன் சிரிப்பு, ஒளிவுமிகு ஆடை, கபடமற்ற பேச்சு, அனைவரையும் அரவணைக்கும் பண்பால்தான். கபடமற்ற பேச்சு, அனைவரையும் அரவணைக்கும் பண்பால்தான் இன்று வரை பள்ளிக்கு 60லும் இளமையாய் வாலிபனாய் வளம் வருகின்றாய். 60லும் இளமையாய் வாலிபனாய் வளம் வருகின்றாய். பள்ளி கண்ட வளர்ச்சியில் பொன்விழா, வைர விழா, கவிமிகு கலையரங்கம், கால்வாய் சீரமைப்பு, காற்றாடி மின்விசிறி என பொன்விழா, வைர விழா, கவிமிகு கலையரங்கம், கால்வாய் சீரமைப்பு, காற்றாடி மின்விசிறி என உன்னால் பெறப்பட்ட உடைமைகள் யாவையும் கல்மேல் எழுத்து போல் கரையாது நிலைத்து நிற்கும். கல்மேல் எழுத்து போல் கரையாது நிலைத்து நிற்கும். காணும் போதெல்லாம் மறவாது உன் பெயரை சொல்லும். காணும் போதெல்லாம் மறவாது உன் பெயரை சொல்லும். வகுப்பிலே பயிலும் ஏழை மாணவர்களுக்கு யாவரும் அறியாமல் வெள்ளப்பெருக்கை போல் உள்ளப்பெருக்கால் உதவி செய்திட்டது உன் கரங்கள். யாவரும் அறியாமல் வெள்ளப்பெருக்கை போல் உள்ளப்பெருக்கால் உதவி செய்திட்டது உன் கரங்கள். அதனால் அவர்களின் துயரங்களை துடைத்திட்டது உன் கொடை கரங்கள். அதனால் அவர்களின் துன்பத் துயரங்களை துடைத்திட்டது உனது கொடை கரங்கள். உள்ளொன்று வைத்து உரையொன்றாய் வேடமிடும் உலகமதில் உள்ளமதில் அன்பு கொண்டு யாவர்க்கும் உண்மையாய் வாழ்ந்திட்ட உத்தமன் நீ அல்லவோ. உள்ளமதில் அன்பு கொண்டு யாவர்க்கும் உண்மையாய் வாழ்ந்திட்ட உத்தமன் நீ அல்லவோ. ஒரு தாய் மக்கள் என நகமும் சதையுமாய் நட்பாய் இருந்த நமது நீண்டகால நட்பு நீடு நிலம் நின்றுளவும் காற்று நிலைத்திருக்கும் வரை தொடர்ந்திருக்கும் தோழனே. நேற்று இன்று இன்றின்றி இனிவரும் நாளையும் நீண்ட ஆயுளும் நோயற்ற வாழ்வும் வற்றாத பெரும்புகளோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வாழ்த்துகின்றோம். இவன் தலைமை ஆசிரியர், ஆசிரியைகள் மற்றும் அலுவலக பணியாளர்கள், மாணவர்கள், புனிதபால் மேல்நிலைப் பள்ளி, சேலம். நன்றி.
மறைக்கவோ என்று முடியாது தலைவா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நானே உன்னை தேர்ந்து கொண்டேன் என்ற இறைவார்த்தைக்கேற்ப அறப்பணியாம் ஆசிரியர் பணிக்கு என்னை தேர்ந்தெடுத்து இம்மட்டுமாய் வழிநடத்திய இறைவனுக்கு என் முதல் நன்றியை உரித்தாக்குகின்றேன். என் பணி நிறைவு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அருட்பணி அந்தோணி மரிய ஜோசப் புனித பால் பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கும் நம்முடைய முன்னாள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் செபஸ்டியான் அடிகளார் அவர்களுக்கும் இந்நாள் சிலுவரி பங்கு தந்தினுடைய பங்கு தந்தையாக இருக்கக்கூடிய அவர்களையும் இந்நாள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அலட்சியம் அவர்களையும் எனது இனிய காலை மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இருபால் ஆசிரியர்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் என் முதல்வர் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1990ஆம் ஆண்டு முதல் புனித பால் மேல்நிலைப் பள்ளியில் புனித பால் பள்ளியில் அருளப்பன் அடிகளார் அவர்களால் நான் ஆசிரியர் பணியால் நியமிக்கப்பட்டேன். இன்று வரை நான் பணியில் செயல்பட்டுக் கொண்டு வருகின்றேன். அருட்தந்தை அவர்கள் ஒரு வேலையை எதற்காக செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவரை தொடர்ந்து அருட்பணி கபிரியல் அவர்கள், அருட்பணி ஜான் ஜோசப் அவர்கள், நினைவில் அருட்பணி சக்ரியாஸ் அவர்கள், அருட்பணி செபஸ்டியான் அடிகளார் அவர்கள், அருட்பணி மாணிக்கம் அவர்கள், தற்பொழுது 7வது தலைமையாசிரியராக அருட்பணி அனைஸ்வரன் அவர்களிடம் நான் பணியாற்றி கொண்டு வருகின்றேன். அருட்பணியாளர்கள் அன்பால் அரவணைப்பால் வழிநடத்தல் என் பணியை செம்மையாக செய்திருக்கிறேன் என்று நினைக்கின்றேன். எவ்வித ஐயமும் இல்லை. நான் முதுகலை ஆசிரியராக பணியாற்றிலிருந்து கடந்த 36 ஆண்டுகளாக என்னிடம் பயின்ற மாணவர்கள் இன்று பல்வேறு உயர் பதவிகள் மற்றும் தொழிலதிபர்களாக இருக்கின்றார்கள். பள்ளிக்காக உதவுகள் என்று கேட்டால் உடனே உதவி செய்ய முன்வந்த மாணவர்கள் ஏராளம். அதில் திரு ஞானபிரகாச மாணிக்கர் அவர்கள், அவரிடம் சென்று 2 மின்விசிறிகள் கேட்டேன். அவர் உடனே நான் செய்து கொடுக்கிறேன் என்று கூறினார். கூறி இப்பொழுது மின்விசிறிகள் நம்ம ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவர்தான் தாயை திறந்தது கோவிலுமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பது போல் என் தந்தை திரு தவணைமுத்து அவர்கள், தாய் திரு ஜெயவேதி அவர்கள் நினைவு கூறுவதில் பெருமை செய்கின்றேன். அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒழுக்கமும் ஆற்றிய கண்டிப்பும் உடன்பிறப்புகளின் உதவியாலும் நான் சமுதாயத்தில் நல்ல மனிதனாக வாழ வழிகாட்டியது என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. 36 ஆண்டுகளாக இப்பள்ளியில் பணியாற்றி சிறப்புடன் செய்வதற்கு உதவிய அன்பணியாளர்கள், தலைமை ஆசிரியர்கள் இருவரும் என் நெஞ்சார்ந்த நன்றியை மேலும் என்னுடன் பணியாற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் இவ்விழா சீரும் சிறப்பாக நடைபெற வழிவகுத்து உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கருதி என்னுடைய வாழ்த்துறையை மிக சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்களை பற்றி சில நல்ல வார்த்தைகள். அந்துவான் கிறிஸ்டி ஆசிரியர் அவருடைய நன்றி உள்ளம் நிர்வாகத்திற்கும் தலைமை ஆசிரியருக்கும் அவர் வாழ்ந்த இந்த செயின்ட் பால்ஸ் பள்ளி பணிக்காலத்திலும் இந்த மேடையிலும் எதிரொலித்ததை நாம் கண்டோம். யாரோ ஒருவர் மரம் நடுவார், யாரோ ஒருவர் அதன் பலனை அனுபவிப்பார். அதே போல அந்துவான் கிறிஸ்டியினுடைய பதவி நிரந்தர பதவியாக மாற வேண்டும் என்பதற்காக வித்திட்டவர் அருட்தந்தை சக்ரியாஸ். அதை அறுவடை செய்து கொடுத்தவர் நான்.
இருந்தாலும் அந்துவான் கிறிஸ்டி அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய நன்றி உள்ளத்தை எப்பொழுதுமே வெளிப்படுத்துகிறார். அந்துவான் கிறிஸ்டி அவர்களுடைய கம்பீர குரல் விளையாட்டு விழாவிலும் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் இங்கு எதிரொலிக்கும். அவருடைய வீர நடை, அவருடைய ஆற்றல் மிக்க மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற திறன், இதையெல்லாம் கண்டு அவரை நான் பாராட்டி இருக்கிறேன், வாழ்த்தி இருக்கிறேன். அவர் மன நிறைவோடு பணி ஓய்வு பெற்று அவருடைய குடும்பத்தாரோடு அவர் இணைந்து மகிழ்ச்சியில் வாழ வேண்டும், உடல் உள்ள சுகத்தோடு அவர் வாழ வேண்டும் என்று அவரை நான் வாழ்த்துகிறேன். என்று இந்த பணி ஓய்வு விழாவில் கலந்து கொள்ள என்னை அழைப்பதற்கு அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் ஆசிரியர் அவர்களுக்கு. அடுத்ததாக ஜோசப் பெனடிக்ட் ஆசிரியர் அவர்கள், இவர் தன்னுடைய பணி காலத்தில் மிகுந்த அமைதி கொண்டிருப்பார். கொடுக்கின்ற பணியை மிக சிறப்பாக செய்வார். அவர் அன்னநடை நடந்து அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ஆசிரியராக, சகோதரராக வளம் வந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அவரிடம் ஒரு வேலையை கொடுத்தால் மிக கச்சிதமாக சரியாக செய்து முடிக்கின்ற ஆற்றல் கொண்டவர். தொழிற்கல்வி ஆசிரியராக அவர் தட்டச்சு, கம்ப்யூட்டர் என்று பல மாணவர்களை உருவாக்கி இன்றைய சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக அவர் மாற்றியிருக்கிறார். பலர் ஐடி நிறுவனங்களில் பணியாற்றி வருவதை நாம் அறிவோம். ஆகவே இத்தகைய மாபெரும் பணியை செய்து முடித்து மன நிறைவோடு ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர் ஜோசப் பெனடிக்ட் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உடல் உள்ள சுகத்தோடு வாழ அவரை வாழ்த்துகிறேன். அடுத்ததாக திரு தேவசகாயம் ஆசிரியர் அவர்கள், அவருடைய துணைவியாரும் நானும் ஒன்றாக பிஎட் படித்தோம். தேவசகாயம் ஆசிரியர் அவர்கள், இந்த அரங்கம் இருக்கிறது இல்லையா, இது பொன்விழா அரங்கம் நினைவாக கட்டப்பட்டது. இந்த அரங்கத்தின் நிதி திரட்டலுக்கு தேவசகாயம் அவர்கள் மிகுந்த சகாயம் செய்திருக்கிறார். பள்ளி மாணவர்களிடமும் படித்த முன்னாள் மாணவர்களிடமும் சேலத்தினுடைய பெரும் புள்ளிகளையும் சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பை அவர், நான் தலைமை ஆசிரியராக இருந்தபோது செய்து இந்த அரங்கம் கட்டி முடிக்க உதவினார். அது மட்டுமல்ல, லிட்டில் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அரங்கம் கட்ட தொடங்கிய அந்த நேரத்திலும் அங்கு வந்து சந்தித்து என்னால் முடிந்த உதவியை நான் செய்வேன் என்று தன்னுடைய மாணவர்கள் அந்த கலையரங்க கட்டுமானத்திற்கும் உதவி செய்தார். இப்படி பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு, நிர்வாகத்திற்கு எப்போதும் அவர் பெரும் துணையாக இருந்தார். ஆகவே அவருடைய நல்ல உள்ளத்தை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் உடல் உள்ள சுகத்தோடு வாழ வேண்டும் என்று அவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான விழா பல ஆண்டுகளாக நம் பள்ளியில் நடைபெற்றிருக்கிறது. அதை புதுப்பித்து மீண்டும் நம் ஆசிரியர்கள் மகிழ்ச்சியோடு, கௌரவத்தோடு தன் பணி நிறைவை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இது நடைபெற்றிருந்த அந்த ஒரு நல்ல செயலை நான் தலைமை ஆசிரியராக இருந்தபோது தொடங்கினேன். அது தொடர்ந்து வருவதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது தலைமை ஆசிரியராக எல்லா விதத்திலும் மாணவர்களுடைய நலன், கல்வி, விளையாட்டு, இங்கு சுற்றுப்புறம் அனைத்தையும் மிகுந்த புது பொலிவோடு அவர் பொறுப்பேற்ற அந்த நேரத்தில் புது பொலிவோடு என்ற விருது வாக்கொண்டு அதை நிறைவேற்றி வருகிறார். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு அவர் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே தந்தை அவர்களை, அலெக்ஸ் பிரபு அவர்கள் என்னோடு லிட்டில் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 2 ஆண்டுகள் ஒன்றாக நாம் பயணித்தோம். ஆகவே மேலும் பல சாதனைகளை
ஆசிரியர்களையும் வழிநடத்தி இந்த பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் தேவையான நல்ல திட்டங்களை உதவிகளை பள்ளியினுடைய தாளாளர் என்ற விதத்தில் நிறைவேற்றி வருகின்ற நம் பள்ளியினுடைய தாளாளர் அருண்மணி அந்தனி மரிய ஜோசப் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நீங்கள் இல்லாமல் இந்த பள்ளி இல்லை. உங்களுடைய நலனுக்காகத்தான் இந்த பள்ளி என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த பள்ளியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை, ஆசிரியர்களை, நிர்வாகத்தினுடைய உதவிகளை பெற்று நீங்கள் சமுதாயத்தில் ஓங்கி வளர்த்து இந்த சமுதாயத்திற்கு இந்த சென்ட் பால்ஸ் பள்ளியினுடைய நல்ல விதைகளாக ஆங்காங்க நீங்கள் பயன் தர வேண்டும் என்று உங்களையும் வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இனி வசந்த காலம்தான், இதுவரை எங்களால் நீ பட்ட காயங்கள் போதும். இனி சிறகடிக்கும் பறவைதான், இதுவரை எங்களால் நீ பட்ட துன்பங்கள் போதும். பல மனங்களுடன் போராடும் போராடியே பல மனிதர்களை உருவாக்கும் விவசாயியே, ஆசானே எங்கள் ஆசானே, ஆசானே நம் வாழ்வில் பாசானே, ஆசானே எங்கள் ஆசானே. மதிய உணவு நேரம். எனவே மிக சுருக்கமாக நிர்வாகத்தின் அடிப்படையிலே நமது மறை மாவட்ட ஆயருடைய சார்பாகவும் பள்ளிகளின் மேலாளர் தந்தை கிரகோரி ராஜன் அவருடைய சார்பாகவும் தாளாளர் என்ற முறையிலே பணி ஓய்வு பெறுகிற நமது 3 ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒவ்வொருவரை பற்றி ஒரு சின்ன ஒரே ஒரு கருத்து. அந்துவான் கிறிஸ்டி ராஜ் அவர் தனது வாழ்க்கையிலே உண்மையை உண்மையாக, அது யாருன்றதெல்லாம் பார்க்க மாட்டார். அது தலைமை ஆசிரியராக இருக்கலாம், எந்த குருவாக இருக்கலாம், அது அவருக்கு மனதில் எண்ணப்படுகிறதோ அதை தெளிவாக இதுதான், நீங்க ஏற்றுக்கொண்டாலும் இல்லை என்றாலும் இதுதான் என்று தெளிவாக சொல்லி செல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக வாழ்ந்தவர் தான் அந்துவான் கிறிஸ்டி ராஜ். அடுத்தது ஜோசப் பெனடிக்ட். அவர் தனது வாழ்க்கையிலே அமைதி, யார் என்ன சொன்னாலும் எந்த ஒரு மறுப்பும் இல்லை, அமைதியாக இருந்தாலும் தன்னுடைய கடமை உணர்வோடு செய்யக்கூடியவராக இருந்தவர் தான் நமது திருவாளர் ஜோசப் பெனடிக்ட் ஆசிரியர் அவர்கள். மற்றும் தேவசகாயம், அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய இருக்கு. ஆனால் ஒரு முக்கியமான உறவு என்றால் உறவின் பாலமாக, அதாவது நிர்வாகத்துக்கும் மற்றும் ஆசிரியர்கள், நிர்வாகத்துக்கும் பேரண்ட்ஸ், இப்படியாக அனைவருக்கும் ஒரு உறவின் பாலமாக இருந்து அந்த நிர்வாகம் சிறந்து விளங்க உதவியாக இருந்தவர்தான் திருவாளர் நமது தேவசகாயம் அவர்கள். ஆம், அன்புக்குரிய பிரியமான சகோதரர்களே, இந்த பணி ஓய்வு பெறுகிற இந்த அருமையான நாளில் இவர்களை பற்றி 3 பேரை பற்றி பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால், நிர்வாகத்தோடு இணைந்து செயல்பட்டவர்கள் இந்த 3 நபர்களும். ஏன்னா worked for the welfare of the management and the students. அதுதான் இவங்க நம்முடைய நிர்வாகத்திற்கும் அதே சமயத்தில் மாணவர்களுக்குமாக கடுமையாக தங்கள் வாழ்க்கையில் உழைத்தவர்கள் தான் இந்த 3 ஆசிரியர்களும். அதோடு கூட இவர்களிடம் ஒரு சில சமயத்தில் சந்தித்த போது நான் கண்ட ஒரு சில பண்புகள் என்ன என்று சொன்னால், the simplicity, எளிமையான ஒரு பழகும் தன்மை, உறவு தன்மை, அதாவது எதையும் எளிமையாக ஏற்றுக்கொள்வது. அடுத்ததாக ஜெனராசிட்டி, அந்த தாராள குணம், ஆனஸ்டி, இதெல்லாம் இவர்களிடம் உண்மையாகவே இருந்தது.
இப்பொழுது பணி ஓய்வு பெறுகிறார்கள். இறுதியாக இவர்களிடம் இந்த 3 ஆசிரியர்களிடமும் நான் பார்த்த ஒரு சிறந்த பண்பு என்ன என்று சொன்னால் enthusiastic educators. அதாவது தன்னிடம் கொடுக்கப்பட்ட மாணவர்களை பொறுப்போடு அவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்று அந்த பயிற்றுவித்த ஆசிரியர்களாக விளங்கினார்கள். எனவே அவர்களை வாழ்த்தி வாழ்க வளமோடு வளர்க இறைவனோடு என்று வாழ்த்தி வருகிற நாட்களில் ஓய்வு நாட்களில் பணி ஓய்வு நாட்களில் நல்ல உடல் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ உங்களை நிர்வாகத்தின் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி. இனி வசந்த காலம்தான், இதுவரை எங்களால் நீ பட்ட காயங்கள் போதும். இனி சிறகடிக்கும் பறவைதான், இதுவரை எங்களால் நீ பட்ட துன்பங்கள் போதும். பல மனங்களுடன் போராடும் போராடியே பல மனிதர்களை உருவாக்கும் விவசாயியே ஆசானே, எங்கள் ஆசானே, ஆசானே, நம் வாழ்வில் பாசானே, ஆசானே, எங்கள் ஆசானே, ஆசானே, நம் இருக்கின்ற ஆசிரியர்கள் திரு அந்தோன் கிறிஸ்டி, திரு தேவசகாயம், திரு ஜோசப் பெனடிக்ட் மூவருமே இறைவன் இந்த பள்ளியில் பணிபுரிய வாய்ப்பு கொடுத்தார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏற்கனவே 2 அருள் தந்தையர்களும் கூறியது போல இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கும் மாணவர்களாகிய உங்களுடைய கல்வி ஒழுக்க வளர்ச்சிக்கும் தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அதன் பலனாக 30 மடங்கும் 60 மடங்கும் 90 மடங்கும் பலனை நமக்கு கொடுத்தார்கள். எனவே தங்களுடைய இந்த கல்வி பணியில் நம் அனைவருக்கும் பயனுள்ள பணியை செய்த மூவருக்கும் நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய வாக்கியங்களையும் நன்றிகளையும் கூறுவோம். நன்றி. சுக்குடு சக்குடு 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 சுக்குடு சக்குடு சுக்குடு சக்குடு சுக்குடு சக்குடு சுக்குடு சக்குடு வசந்த காலம்தான், இதுவரை எங்களால் நீ பட்ட காயங்கள் போதும். இனி சிறகடிக்கும் பறவைதான், இதுவரை எங்களால் நீ பட்ட துன்பங்கள் போதும். பல மனங்களுடன் போராடும் போராடியே பல மனிதர்களை உருவாக்கும் விவசாயியே எதிர்காலம் உங்கள் கையில் தலைவா. எம்மை உம்மிடம் இருந்து பிரிக்கவோ பறிக்கவோ என்று முடியாது தலைவா. எங்கள் வருங்காலம் உங்கள் கனவு தலைவா. அதனை தங்களிடம் இருந்து தடுக்கவோ சரிக்கவோ இன்றோ முடியாது தலைவா. பல தலை